சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன வீடியோ சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சுவிஸில் இருந்து பகிரப்பட்ட ஒரு பகிர்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தான் நம்பி திருமணம் செய்த மனைவி தனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் துரோகம் செஞ்சு விட்டு போய்விட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுவிஸில் இருந்து சகோதரர் ஒருவர் பகிர்ந்திருக்கிறாரு. இது சம்பந்தமாக திட்ட தெளிவாக முழு விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக எனக்கு ஆதரவு தருகின்ற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய சேனல் புதிதாக நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சுவிஸில் இருக்கின்ற சகோதரர் ஒருவர் பகிர்ந்த பகிர்வு இது எனக்கு ரெண்டு கிழமைக்கு முதல் வந்த பகிர்வு நான் பகிரவில்லை. ஆனால் அதுக்கப்புறமாக இந்த பகிர்வை நான் உங்களோட பகிர்ந்து விடுகிறேன். குறிப்பிட்ட சகோதரர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் வாழ்ந்து கொண்டிருக்காரு. இவருக்கு திருமணம் முடிஞ்சு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். 2 குழந்தைகளும் அவங்களுடைய மனைவி விவாகரத்து எடுக்கிறாங்க. விவாகரத்து எடுத்ததுக்கு அப்புறமாக 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அவங்க தன்னுடைய வழியை பார்த்து கொண்டு போயிட்டாங்க. இவருக்கு காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருக்கு அடுத்த கட்டமாக திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவருக்கு அதில் உடன்பாடுகள் இல்லாவிட்டாலும் தனிமையில் இருக்கின்ற குறிப்பிட்ட நபர் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்றதுக்காக சரி திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி சுவிஸுக்கு வராங்க. சுவிஸுக்கு வருகின்ற இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிடவன், இவர் திருமணம் முடித்த பெண்மணி ஏற்கனவே அவர் திருமணமாகி அவருடைய கணவரம் இறந்து விட்டார். அவர் ஒரு விதவையாக இருக்கிறாரு. அது விதவையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. அந்த பெண் குழந்தையோட குறிப்பிட்ட பெண்மணி அந்த குழந்தையும் சுவிஸுக்கு வராங்க. எப்படி வராங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணியை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறாரு. மனைவி என்றதன் அடிப்படையில் ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறாரு. அதுக்கப்புறமாக மனைவி இங்கே ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஒரு பயண முகவரின் ஊடாக அந்த பெண் குழந்தை எடுப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அது சரி வராத பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு சுவிஸில் விசா கிடைச்சதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லி அந்த பிள்ளையை ஸ்பான்சர் பண்ணி சுவிஸுக்கு எடுக்கிறாங்க. அந்த பெண் குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வாழ்க்கையை தன்னுடைய பாகத்தில் பார்க்குறது. இந்த பெண் குழந்தையினுடைய பொறுப்பையும் இந்த ஆண் பொறுப்படுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் அப்பப்போ வாய்த்தர்க்கங்கள் செல்வது வளமை. அதை கடந்து எதுவாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை தான் கடந்து போகணும் அப்படின்றதுக்காக குறிப்பிட்ட ஆண் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போய்கொண்டிருக்காரு. கடந்து போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் பெண் குழந்தை வளர்ந்து ஒவ்வொரு கட்டங்களாக போன்ற பொழுது பூப்புனித நீராட்டு விழா வருகிறது. பூப்புனித நீராட்டு விழா வருகின்ற பொழுது அதை தன்னுடைய பிள்ளைக்கு செய்வது போல பெரிய ஆடம்பரமாக எடுத்து செய்கிறார். ஆனால் அவருடைய உறவினர்களை பொறுத்தவரையில் உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர் 2வது திருமணம் முடித்தவர் அப்படின்ற விஷயங்கள் உறவினர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களை கடந்து அந்த குறிப்பிட்ட மனைவியினுடைய உறவினர்களுக்கும் இந்த விஷயங்கள் பெருசாக தெரியும். எதுவுமே மறைப்பதற்காக எதுவுமே இல்லை. எல்லாமே பொது வழியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களாக இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது பிள்ளையினுடைய அடுத்த கட்ட படிப்புகள் எல்லாத்துக்குமே இவர் தான் வேலை செய்கிற பணத்தில் பிள்ளையை பார்க்குறாரு. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த மனைவியும் சுவிஸில் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகின்ற பொழுது 2 பேர்ட்ட வருமானங்களும் வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய வருமானத்தை இவர் கொடுப்பதில்லை குடும்பத்துக்கு. ஆனால் இவர் குடும்ப செலவிலிருந்து வீட்டு செலவிலிருந்து பிள்ளையுடைய படிப்பிலிருந்து எல்லாவற்றையும் இவரை பொறுப்படுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டு போகின்ற பொழுது பிள்ளையினுடைய வயசுகள் வளர்ந்து வருகிறது. இந்த நேரத்தில் அந்த பெண் பிள்ளை ஒரு காதலில் விழுகிறாங்க. காதலில் விழுகின்ற பொழுது அந்த பெண் குழந்தையை தாயார் கவனிக்கல அப்படின்னு சொல்ல வேணும். அந்த காதலில் விழுந்த பொழுது அந்த பெண் குழந்தை தாயாரோடு முரண்படுகிறது. குறிப்பிட்ட சாதிகள் பிரச்சனையா அல்லது அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற வகையில் அந்த காதல் சரி வரவில்லை. அப்போ அதில் குடும்பத்தோடு அவர் பகைக்கிறாரு. பகைச்சு அதுக்கப்புறமா காவல் நிலையம் சென்று இருக்கின்ற பொழுது பிள்ளையை இந்த குறிப்பிட்ட தந்தை பொறுப்படுத்தி தான் அந்த பிள்ளைக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் பொறுப்பு, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையை பொறுப்படுத்தி கூட்டிக் கொண்டு தன்னோடு வச்சு கொண்டு அதுக்கப்புறமா பிள்ளையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார். பிள்ளை வளர்ந்து வருகிறது. பிள்ளை வளர்ந்து வருகின்ற பொழுது பிள்ளைய படிப்புகளும் அதில் முடிஞ்சவரை படித்து ஒரு கட்டத்தை நோக்கி போகின்ற பொழுது திருமண வயசை எட்டுகிறது. திருமண வயசை எட்டுகின்ற பொழுது பிள்ளைக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகிறது. பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள இவர் ஒரு தந்தையாக வளர்ப்பு தந்தையாக இவர் உள்ள வராரு. இந்த நேரத்தில் பிள்ளைக்கான வரம் தேடப்படுகிறது. பிள்ளைக்கான வரம் தேடுகின்ற பொழுது
வரனெல்லாம் சரி வந்து திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. கோலாகலமாக தன்னுடைய பிள்ளைக்கு திருமண விழா செய்வது போல குறிப்பிட்ட தந்தையார் திருமண விழாவை வந்து பெருமெடுப்பில் செய்கிறாரு. சுவிட்சில் தன்னுடைய உறவுகள், மனைவியினுடைய உறவுகள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த திருமண விழாவை பெருவிழாவாக செய்கிறார். திருமணம் முடிஞ்சு ஒரு சில காலங்களுக்கு அப்புறமாக இவர் கணவன் மனைவிக்கு இடையில வந்து முரண்பாடுகள் வருகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட மனைவி இவரை வந்து விவாகரத்து எடுப்பதற்கான முயற்சிகளில் போகிறாங்க. என்ன காரணம்னா இருவருக்குமே வந்து ஒத்து வரவில்லை அப்படி என்ற ஒரு காரணத்தை சொல்லி விவாகரத்துக்கு போகிறாங்க. அதை வந்து இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னன்னு சொன்னால் இவருடைய இளமை காலத்தில் உழைச்சது அவருடைய முதலாவது மனைவியிடம் கொடுத்து அவ்வளவும் வந்து முதலாவது மனைவியிடம் போய்விட்டது. அதுக்கப்புறமாக மீதி காலத்தில் உழைச்சதை வந்து தன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து கொடுத்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் எல்லாம் செஞ்சு வைக்கின்ற பொழுது திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த மனைவியின் இவரை கலட்டிவிட யோசிக்கின்ற போது இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் வந்து இவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியவில்லை. இதோட மனைவியோடு முரண்படுகிறாங்க. மனைவி விவாகரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு பல முறைகளில் முயற்சி பண்ணும். அங்கே இருக்கின்ற அயலவர்களால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வைத்தியசாலையால் கொண்டு வந்து இவர் மீட்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட மனைவி வந்து இவரோடு எதுக்காக இணைந்தார் அப்படின்றது இவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட மனைவி அப்பப்போ சண்டை போடுறார். தனக்கு வாழ்க்கையில் வந்து இறுதி காலத்துக்கு வந்து ஒருவர் தேவை அப்படின்றதுக்காக எல்லாவற்றையும் கடந்து இவர் போகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட மனைவியினுடைய இறுதி கட்டத்தில் அவங்க வந்து முரண்படுகிறது அல்லது பிள்ளை திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக முரண்படுகின்ற பொழுது இவருக்கு இங்கே சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் வருகிறது. எதுக்காக மனைவி வந்து என்னை விட்டு விலகி போகிறாங்க, ஒன்று என்ன பிடிக்கலையா, சரி எதுவாக இருந்தாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருவருமே பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி கதைக்கின்ற பொழுது மனைவியார் அதுக்கு உடன்பட்டு வருகின்ற அளவில் இல்லை. எனக்கு வேணாமண்டா வேணாம், நீ உன் வழியை பார்த்துக்கொண்டு நீ போ, எனக்கு என் வழியை பார்த்துக்கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மனைவியார் சொல்கின்ற பொழுது இவருக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி உன்னுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் போ அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னிடம் இருக்கின்ற சொத்துக்களில் வந்து எதுவுமே நான் தர முடியாது, என்ன இல்லை ஏன்னு சொன்னால் என்னுடைய சொத்துக்கள் நான் கஷ்டப்பட வேண்டியது, என்னுடைய பணத்திலேருந்து எதுவுமே தர தேவையில்லை அப்படின்னு சொன்ன பொழுது குறிப்பிட்ட மனைவியார் சொன்ன ஒரு வசனம் வந்து இவருக்கு தூக்கி வாரி போட்டது. அதாவது வந்து என்னுடைய தேவை இங்கே முடிஞ்சு விட்டது, எனக்கு வந்து நான் எதுக்காக வெளிநாடு வந்தேனோ என்னுடைய கனவு வந்து முடிஞ்சு விட்டது, எனக்கு இனி வந்து நீ தேவை இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. இவருக்கு உடனே விலங்கல். அதுக்கப்புறமாகத்தான் அது சம்பந்தமாக விசாரித்த போது அவரை பொறுத்தவரையில் அவருடைய முதலாவது திருமண வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவர் வெளிநாட்டு ஒரு திருமணத்தை முடிச்சு வந்தாரே ஒழிய அவரை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து இன்னொரு கணவன் அந்த வாழ்க்கை அந்த சந்தோஷம் எல்லாம் தேவையில்லை. தன்னுடைய பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்ததை வந்து அவர் சுட்டி காட்டுகிறார். நான் இங்கே வந்ததுக்கான அர்த்தம் முடிந்து விட்டது, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டது, எனக்கு இதுக்கப்புறமாக நீ இந்த தேவையில்லை, உன்னுடைய காசு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, என்னுடைய பாட்டில் விடு அப்படின்னு சொன்ன பொழுது அந்த குறிப்பிட்ட பெண்மணி விவாகரத்து எடுத்து விட்டு இலங்கைக்கு செல்வதற்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது இவருக்கு வந்து தனிமையில் என்ன செய்யணும் தெரியா. என்ன சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆரம்ப காலத்தில் உழைச்சது வந்து முதலாவது குடும்பத்திடம், பேருந்து இறுதி காலத்தில் உழைச்சது ரெண்டாவது குடும்பத்திடம். இவரிடம் அந்த கையில் இருக்கின்ற ஒரு சில பணங்களை வச்சுக்கொண்டு இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செய்யறன்னு தெரியாமல் தனிமையில் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாகவும் இருப்பதாகவும் சொல்றாரு. இல்லை இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, தான் வந்து நம்பி வளர்த்த அந்த பிள்ளை தன்னை இறுதி காலத்தில் பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்பின பிள்ளை கூட என்ன வந்து கைகளி விட்டு விட்டது தம்பி அப்படின்னு சொல்லி வேதனையோடு சொன்னார். அதில் தான் அந்த பிள்ளைக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தா கூட தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை பார்த்து விட்டு தொலைபேசி இலக்கத்தை துண்டித்து விடுவதாகவும் தன்னோட எந்த விதமான கதைகள் பேச்சுக்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சகோதரர் வந்து பகிர்ந்து கொண்டார். உண்மையில மிக வேதனையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் முதலாவது வாழ்க்கையும் பிரச்சனையாகிவிட்டது, ரெண்டாவது வாழ்க்கையும் பிரச்சனையாகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட கணவரனுடைய அல்லது இந்த ஆணினுடைய எதிர்காலம் வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி நீங்கள் சொல்லலாம் வெளிநாட்டில் தானே என்ன நடந்தால் யாரோ ஒருவர் கொண்டே சுழலை போட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லி, ஆனால் முதுமையில் வருகின்ற வலி அல்லது முதுமையில் வருகின்ற வேதனையை வந்து யாராலுமே சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட வலிகள் வேதனைகள் வந்து இறுதி வரை பயணிக்கும். இதில் அவர் சொன்ன விஷயம் ஒன்று தான், யாருனாலும் நல்லா இருந்துட்டு போட்டும், நான் வந்து கெடுதல் செய்யலை, ஆண்டவன் என்ன பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி அவர் தொலைபேசியை வச்சிருந்தார்.
அதுதான் நிஜம். அதாவது வந்து நீங்கள் சரி அவங்க செஞ்சவங்க செஞ்சுட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்தது நல்ல விஷயமாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை கரை சேர்த்துருக்கிறீங்க. இன்னொரு பொம்பளை பிள்ளை விதவையாக இருக்கின்ற பொழுது அந்த பொம்பளைய சுமங்கலி ஆக்கியது மட்டும் இல்லாமல் அவருடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவன் கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றத நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வகையில் இவ்வாறான சம்பவங்கள் இதை மாதிரி பல பெண்கள் இவ்வாறாக செய்வதனால தான் இன்னமும் பெண்கள் மீது ஆண்களுக்கு வந்து எங்க ஒரு சில இடங்கள்ல வந்து வலிகளும் வேதனைகளும் தொடர்ச்சியாக இருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த பகிர்வு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி.